அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு திருமால். திருமால்னா பெருமாள், மகாவிஷ்ணு, பரந்தாமன், மாயவன், மாதவன், கேசவன், இப்படி நிறைய பெயர்களில் அழைக்கப்படுறாரு. அவரை பற்றி ஒரு கதையை பார்ப்போம் வாங்க. ஒரு நாள் அக்பர் முகலாய பேரரசர் இருந்தார் இல்லையா, அக்பர். அவரோட அரசவையில் அக்பரும் பீர்பாலும் பேசிக்கொண்டிருக்காங்க. பேசிக்கொண்டிருக்கும்போது அக்பர் பீர்பால்கிட்ட, இந்து மதத்தில் உள்ள கடவுள் திருமால் இருக்கிறாரே, அவருக்கு யாரும் சேவகர்களே கிடையாதான்னு கேட்குறாரு. அதுக்கு பீர்பால், அவருக்கு ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்கிறாங்க, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அக்பர், ஒரு சாதாரண யானையின் காலை ஒரு முதலை பிடித்ததற்கு உங்கள் திருமால் கருடன் மீது ஏறி சங்கு சக்கரத்துடன் வந்து அந்த யானையை காக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஒரு சாதாரண யானையின் காலை ஒரு முதலை பிடித்ததற்கு உங்கள் திருமால் கருடன் மீது ஏறி சங்கு சக்கரத்தோடு வந்து அந்த யானையை காக்கணுமான்னு கேட்குறாரு. அதுக்கு பீர்பாலோட பதில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அக்பர் ஒரு ஓவியம் மூலமாக அந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை யாரோ சொல்லி கூட அவர் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நீர் கூறியது போல ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் யாராவது ஒருவரை அனுப்பி அந்த யானையை காப்பாற்றி இருக்கலாமே, அதை விட்டுட்டு அவர் ஏன் அந்த யானையை காப்பாற்றணும்னு கேட்குறாரு. இதுக்கு பீர்பால் பதில் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்துட்டார். பீர்பால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நாம் கேள்வி கேட்டுவிட்டோம்னு அக்பரும் மகிழ்கிறாரு. ஓரிரு நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு யானையோட காலை முதல்ல பிடிச்சிருச்சு, அந்த யானையை காப்பாற்றுறதுக்கு பெருமாளுக்கு தான் நிறைய சேவகர்கள் இருக்கிறாங்களே, அவங்களில் யாரையாவது ஒருத்தரை அவர் அனுப்பியிருக்கலாமே, அதை விட்டுட்டு அவர் ஏன் இப்படி டைரெக்டாக வந்தாருன்னு கேட்குறாரு. சரிங்களா? அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அக்பரும் அவர் குடும்பத்தாரும் பீர்பாலும் சில மெய்காப்பாளர்களும் கங்கை கரையை கடப்பதற்கு படகுல போகிறாங்க. அக்பரோட 3 வயது பேர குழந்தைய கொஞ்சி கொண்டிருந்த பீர்பால் படகு ஆழமான பகுதிக்கு வந்ததும் பீர்பால் படகோட்டிக்கும் படகுல வந்த ஒரு வீரனுக்கும் சைகை காட்டிவிட்டு அக்பரோட பேரனை கங்கையில் தூக்கி போட்டுட்டாரு. பதறிய அக்பர் உடனே நீரில் குதித்து தன் பேரனை காப்பாற்ற துணிந்தார். அவரோடு சேர்ந்த பீர்பால் சைகை செய்த வீரனும் நீரில் குதித்து அக்பரையும் குழந்தையையும் தூக்கிட்டு வந்து படகுல சேர்த்தான். படகுல பேரனுடன் ஏறிய அக்பர் தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு, பீர்பால், என்ன இது, நீயா இப்படி என் பேரனை கொல்ல துணிந்தாய் அப்படின்னு என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. சொல், என்ன காரணத்துக்காக என்னோடய பேரனை நீ தண்ணியில் தூக்கி போட்ட, சொல்லும் அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. அதுக்கு பீர்பால் அமைதியாக, உங்களுக்கு திருமாலை பற்றி தெரிய வேண்டுன்ற காரணத்துக்காக தான் அப்படி செஞ்சேன்னு அரசே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அக்பர், நீ ஏன் பேரனை தூக்கி தண்ணியில் போட்டதுக்கும் உன் திருமாலை நான் தெரிந்து கொள்வதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கத்துறாரு. அரசே, என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு ஒரு நாள் திருமாலுக்கு சேவர்களே இல்லையா, அவர் தான் யானையை காப்பாற்றணுமான்னு கேட்டீங்க. அரசே, சிறிது யோசிச்சு பாருங்க, என்னையும் சேர்த்து இந்த படகுல உங்களுக்கு 10 சேவகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருக்கும் நீங்கள் உத்தரவு பிறப்பிக்காமல் நீங்களே உங்கள் பேரனை காப்பாற்ற தண்ணியில் குதிச்சிட்டீங்க. ஏன் அரசே அப்படின்னு கேட்குறாரு. உங்களை சுற்றி இருக்கிற இத்தனை சேவகர்கள் எங்களை நீங்கள் நம்பவில்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு என் பேரன் மீது அளவு கடந்த அன்பு வச்சுருக்கேன். நீ திடீரென்று தண்ணியில் அவனை தூக்கி போட்டதுனால எனக்கு அவனை காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்துச்சே தவிர உங்களுக்கு உத்தரவிடணும், அவனை காப்பாற்ற சொல்லணுன்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நானே அதனால தான் குதித்து அவனை காப்பாற்றினேன்னு சொல்கிறாரு. அப்போ பீர்பால் புன்னகையோட, அரசே, இந்த நாட்டை ஆளும் உங்களுக்கே இவ்வளவு அன்பு இருக்கும்போது அண்ட சராசரங்களையும் ஆளும் எங்கள் திருமாலுக்கு எவ்வளவு அன்பு உயிர்கள் மீது இருக்கும். அதனால தான் எத்தனை சேவகர்கள் இருந்தாலும் தன்னை நம்பி அழைப்பவங்களை எங்கள் கடவுள் நேரில் வந்து காக்கிறாரு. அரசே, இப்பொழுது தங்களுக்கு புரிந்ததா திருமால் ஏன் நேரில் யானையை காப்பாற்றினாருன்னு அப்படின்னு புன்னகைக்கிறாரு. நான் நீரில் வீசிய உங்கள் பேரனை காப்பாற்ற இங்குள்ள ஒரு வீரனிடமோ பகடோகோட்டியிடமோ நான் முன்னமே சொல்லி வச்சிருந்தேன்.
தவறு இருந்தால் மன்னியுங்கள் அரசேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அக்பர் பீர்பால், நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். திருமாலை பற்றி தவறாக எண்ணி இருந்தேன். திருமால் தாயினும் மேலானவர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம அக்பருக்கும் பீர்பாலுக்கும் நடந்த நிறைய உரையாடல்கள், கதைகளை நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம். அதில் இதுவும் ஒரு கதை தான். நீங்கள் கேட்டிருப்பீங்க, மகிழ்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன நேயர்களே, உண்மைதானே? கடவுள் தான், அதாவது சேவகர்களை அனுப்பி தான் கடவுள் வரணும் இல்லை. தன்னோட பக்தனுக்கு ஒரு துயர் அப்படின்னா பரந்தாமன் ஓடோடி வருவான் அப்படின்றத தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.